ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை சேமித்து பழகு அந்த டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருமே பணம் வந்த உடனே கண்ணை மூடி செலவு பண்ணிட்டு பின்ன மாத கடைசியில் பணம் இல்லை அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துட்டும் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமாக இருக்குது. அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி, அதுவும் இல்லாமல் சேவிங்ஸுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம் சம்பளம் வாங்கின உடனே பணத்தை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதை நல்லபடியாக மதிக்கணும். ஏன்னா அதை நம்ம கட்டுப்படுத்தி நல்லா மதித்து கொண்டு வந்தால் பிற்காலத்தில் அதை நம்மளை மதித்து நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதிகமாக செலவு செய்கிறது அப்படிங்கிறது பலரோட ஸ்டைலாக இருக்குது. அந்த ஸ்டைல் அது பின்னாடி எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதிகமாக இஎம்ஐ கடன் லோன் அதை வாங்குறதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா வாங்கவே கூடாது. அதிலிருந்து வெளியே வந்துட்டாலே நம்ம பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பணக்காரங்கிட்ட பணம் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க முதலீடு தான் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு மீதமுள்ள காசில் தான் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏழைங்க நம்ம எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம செலவு பண்ணி ரிச்சாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் அது நம்ம ரிச்சாக இருக்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக இன்னும் ஏழையாகவே மாறுறதுக்கு உண்டான வழியை அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். சேலரி வந்தோன்னே ஒரு அட்லீஸ்ட் 20% நம்ம சேமிப்புக்குன்னு ஒதுக்கி வச்சிடணும். சம்பளம் கம்மியாக இருக்குது, நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிலாம் நினைக்காதீங்க. சம்பளம் கம்மியாக வந்தாலும் நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தாலே அதுவே உங்களை ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் சம்பளம் கம்மியாக இருக்குது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். 10,000 சம்பளம் வாங்கினாலுமே அது நம்ம 20% அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கி வச்சிடணும். நாம் செலவு செய்யும்போது அந்த ஒவ்வொரு ரூபாயும் நம்மளை கேள்வி கேட்கும். என்னை நீ இப்படி செலவு பண்ணும்போது உன்னோட எதிர்காலத்தை நீ யோசிச்சுப்பார் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கும். அதனால் நீங்கள் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. நம்ம இதை பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு. நாம் எவ்வளோ சம்பாரித்தாலும் நம்மளால் சேவ் பண்ண முடியல அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு செடி ஒரே நாளில் மரம் ஆகாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அந்த டைம் வர வரையும் நம்ம கண்டிப்பாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நீங்கள் பணம் சேமிக்க முடியல அப்படின்ட்டு நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னா, நம்மளோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட சேவிங்ஸு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஒரு 10,000 சம்பாரித்தாலும் 20,000 சம்பாரித்தாலும் அதில் நம்மளோட சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நாம் 2 லட்சம் சம்பாரித்தாலும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. பிரச்சனை சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிறதுலையோ இல்லை சேவிங்ஸ்லேயோ இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஒரு பணக்காரங்க ஒரு அமௌண்ட்டு கையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை ஒரு விதையாக பார்ப்பாங்க. அதே போல் நம்ம ஏழைகள் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் நினைச்சு அதை செலவு பண்ணிகிட்ருப்போம். ஒரு 30 நாள் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள். நம்ம தேவையில்லாமல் செலவு அதிகமாக பண்ணியிருந்தால் அதில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு கொண்டு வாங்க. உடனே பண்ண முடியாது தான், ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதை பண்ண முடியும். ஒவ்வொரு சேலரி வந்த உடனே ஒரு பட்ஜெட் போட்டு பழகுங்க. நம்ம சேவிங்ஸு முதல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு 6 மாதம் இன்கம் நம்ம பில்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் பயப்படாமல் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ நான் சேவ் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் உங்களோட ஃபேமிலியோட ஃப்யூச்சருக்கு அது உதவியாக இருக்கும். சேவிங்ஸ் கஞ்சத்தனம் கிடையாது. அது உங்களோட வருங்காலத்துக்கு உண்டான உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிற ஒரு ஆயுதம் மாதிரி, ஒரு வெப்பன் கூட நீங்கள் வச்சு நினச்சிக்கோங்க. ஒரு விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, பணம் ரொம்ப முக்கியம், பணம் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. பணம் என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாதிரி, நம்ம சுவாச காற்று மாதிரி. காற்று இல்லைன்னா நம்மளால் சுவாசிக்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு ஆக முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் பணம் இல்லைன்னா இந்த பூமியில் வாழ முடியாது. அதனால் பணத்தை நீங்கள் எந்தளவுக்கு சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட லைஃப் மாறும்.
நானும் கொஞ்ச காலம் அப்படி தான் இருந்தேன். பணம் வந்து சேவ் பண்ண தெரியாமல், சேவ் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு நிறையா பணத்தை நான் வந்து வீண் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்டா அவ்வளோ பணத்தை நம்ம வந்து வீண் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த மாதிரி மணி மோட்டிவேஷன், மணி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். என்னோடய பட்ஜெட் பிளானிங் முதற்கொண்டு நான் இதில் வந்து சேனலில் போட்டுட்ருக்கேன். ஓகே கைஸ், இதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே கைஸ், பை, see you.